தாமரைப்பூ எப்படி பாருங்க பூத்து பூத்து இருக்கு வழியா. இன்றைய தினம் கட்டுடை கிராமத்தை தான் நாங்கள் சுற்றி காட்ட போகிறோம். கட்டுடை கிராமம் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த காணொலியை நீங்கள் பார்வையிட போகிறீர்கள். கிட்டி விளையாடுற அது காலத்தில் அதான் கூட போவேன். மாங்கோட்டை அடிச்சு கெந்தி விளையாடுற டாக்கி வீடியோஸ் அதுகள். கட்டுடையில் அமைந்துள்ள இடிகுண்டை பார்க்குறீங்க. இதில் எத்தனை செத்துருப்பினா இது என்ன வெள்ளை அறையவங்க பொண்ணாங்கானியா? கட்டிடம் எப்படி நல்ல இடங்களா இந்த மாதிரி? ஹாய் வணக்கம் உறவுகளே, காண்டிபன் வீஸ் என்ற மதி யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே அமைந்துள்ள மானிப்பாயிலே அமைந்துள்ள கட்டுடை எண்ணி கிராமத்தில் தான் நாங்கள் தற்போது இன்றைய தினம் சுற்றி காட்ட போகிறோம். இது புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகள் தங்களுடைய ஊரை சுற்றி காட்ட சொல்லி கூறியதற்கு அமைவாக நாங்கள் ஒவ்வொரு இடங்களையும் சுற்றி காட்ட போகிறோம். அந்த காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். காண்டிபன் வீஸ் என்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். கூடுதலான பிறந்தரான மக்களும் அது காணொலிகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்போது நாங்கள் இன்னும் ஒரு சிறப்பான காணொலிகளை பதிவிட காத்திருக்கின்றோம். இன்றைய தினம் கட்டுடை மானிப்பாயிலே அமைந்துள்ள கட்டுடை கிராமத்தை சுற்றி காட்டுவோம். பார்வையிட நீங்கள் தயாரா? வாருங்கள் பார்வையிடுவோம். சைக்கிளில் கட்டுடை கிராமத்தை இன்றைய தினம் சுற்றி காட்ட போகிறேன். இப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்வையிட போகிறீர்கள். முதலெல்லாம் இந்த கட்டுடை கிராமம் எல்லாம் வேலியெல்லாம் முதல் ஓலையலால் கட்டப்பட்டு இருந்தது. தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக அபிவிருத்தி அடைந்து தற்போது வளர்ச்சி பாதையில் வந்து கொண்டு இருக்குது. அதில் வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் முதலாவதாக கோயில் ஒன்று இருக்குது. ஜெய் ஸ்ரீராமன்னு சொல்லி ஒரு ஆஞ்சநேயர் ஆலயமானது எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நந்தவன நாராயணர் ஆலயமானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயமானது பொன்னாலை கிருஷ்ணர் ஆலயத்தினோடு சேர்ந்து கொடியேற்றமானது இடம்பெறும். இதிலே மிக பிரசித்தி பெற்ற ஆலயமாகவும் பெருந்திரான மக்கள் வருகை தரும் ஒரு கோயிலாகவும் இந்த கிருஷ்ணர் ஆலயம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அத்துடன் இந்த கிருஷ்ணர் ஆலயத்திற்கு இடதுபுறத்திலே தாமரை பூவிலே பாம்பு இருப்பது போன்று கோயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் ஆலயத்தை தொடர்ந்து நாங்கள் அந்த சந்தி ஒன்று வருது. இந்த சந்தியிலிருந்து இடது பக்கம் போனால் கேலன்காமம் வீதி கோயில் குளங்கள் பார்க்கலாம். நேர போனோம்னு சொன்னால் கட்டுடை சந்தி போகுது. கட்டுடை சந்தி வருது. நாங்கள் இப்போ தற்போது கேலங்காமம் வீதியை நோக்கி இந்த குளங்கள் பார்க்குறதுக்கு போகணும். மற்ற கோயிலும் இருக்குது. கோயிலோட நீங்கள் தற்போது பார்வையிட போகிறீர்கள். இதுதான் கேலங்காமத்திலே அமைந்துள்ள சென சமூக நிலையம். இந்த சென சமூக நிலையத்தை தொடர்ந்து கோயில், அதாவது ஸ்ரீ நாகமகேஸ்வரி அம்பாள் ஆலயத்துடைய கட்டுமான பணிகளானது தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வேளைகளிலே புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகளும் இங்கே யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற உறவுகளும் இந்த கட்டுடை நாகமகேஸ்வரி அம்பாள் ஆலயத்தினுடைய புனர் நிர்மாண பணிகளுக்கு நீங்கள் உங்களால் இயன்ற ஒரு சிறு உதவிகளை செய்து இந்த கோயிலுடைய வளர்ச்சியிலும் அபிவிருத்தி பாதையிலும் உங்களுடைய பங்கு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நீங்கள் உங்களால் இயன்ற சிறு தொகை பணத்தை இந்த கோயிலுடைய அபிவிருத்திக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்வதோடு, நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது கேலன்காமம் வயல்வெளிகளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பக்கத்தில் அந்த குளம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த குளத்துக்கு தான் நாங்கள் தற்போது போகிறோம். உறவுகளே, நாங்கள் தற்போது வந்திருக்கின்ற இடமானது கட்டுடையிலே அமைந்துள்ள கேலங்காமம் குளத்தை தான் நீங்க தற்போது பார்க்குறீங்க. இது பெரிய ஒரு பிரதேசமாக இந்த குளம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. பயிர்களுக்கு இறைப்பதற்கு பயன்படுத்துகின்ற குளத்தை தான் நீங்க தற்போது பார்க்குறீங்க. இது பெரிய ஒரு பிரதேசமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல பாருங்க, பின்னுக்கு அப்படி பெரிய இருந்த இடனமட குளம் மாதிரி தான் பெரிய ஒரு பிரதேசமாக இந்த குளம் காணப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துக்கு கட்டுடைக்கு பக்கத்தில் அங்கால சங்கு வேலி, இங்கால அப்படியே அந்த ஒரு கந்தரோட அங்காலையெல்லாம் கந்தரோட இடம் இருக்குது. துருசெல்லாம் கட்டி இந்த இதுல விவசாயத்திற்கு இந்த குளத்தை விவசாயிகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த குளம் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த காணொலியை சேர்ந்து பார்வையிடும் பாருங்க. இதான் கலிங்கு மாதிரி அந்த தண்ணி போகிறதுக்காண்டி கட்டப்பட்டிருக்கிற. இதுல பாத்தீங்கன்னா அந்த தாமரை பூ பூத்திருக்கு பாருங்க, எப்படி இருக்கு, வடிவா இருக்கு அந்த பாருங்க.
தாமரை கொடியோட பூ பூத்தி இருக்குது. அந்த இடத்தை பாக்குறீங்க. பூவை பாருங்க எப்படி இருக்காண்டு. பூவை சூம் பண்ணி காரணம் பாருங்க. தாமரை பூ எப்படி பாருங்க பூத்து பூத்து இருக்கு அப்படியா. தாமரை அங்கால மற்றதும் பூத்து வந்து இருக்குது பாருங்க. தாமரை கொடியை தான் பாக்குறீங்க. இந்த குளத்துக்கு இருக்கிற தாமரை குல. இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குளத்திலே அமைந்துள்ள துருசு என்று சொன்னால் அந்த கிணறு மாதிரி தான் கட்டப்பட்டிருக்கு. இதில் இப்போ தண்ணீர் இல்லாத காலத்தில் இந்த கிணத்துல தண்ணீர் இந்த குளத்தில் நிறவி தண்ணீர் இருக்கும். அந்த தண்ணீரை இங்கால இறைப்பதற்கு பயன்படுத்துவார்கள். இந்த பாருங்க இந்த இறைக்கிறதுக்கு இது வாய்க்கால் மாதிரி. இதால் அப்படியே அந்த தண்ணி வாய்க்காலால் போய் அப்படியே அந்த பயிர்களுக்கு அப்படியே இந்த கண்டுகள் தோட்டம் செய்கிற இடத்துக்கு போகும். போகிற பாதியை பார்க்குறீங்க அந்த வாய்க்கால் மாதிரி. அது சீமேந்தாலாம் கட்டப்பட்டு காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது பாருங்க. தண்ணி உடைக்காமல் ரெண்டு பகுதியும் அப்படி நேராக தண்ணி பயிர்களுக்கு போகிற மாதிரி கட்டப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு மாடு ஒன்று மேய்ஞ்சி கொண்டு இருக்குது பாருங்க. இதுதான் பார்த்திங்கன்னு சொன்னால் கட்டுடை கேலங்காமத்திலே அமைந்துள்ள வைரவர் ஆலயம். வைரவர் ஆலயமானது தற்போது வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். புனர் நிர்மாணமானது கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தற்போது அந்த கோயிலில் பார்த்துருப்பீங்கள். அதோட இந்த கேலங்காமத்தினுடைய பகுதியால் கட்டுடை சந்தி அந்த மெயின் ரோட்டுக்கு வருது. அப்படியே நாங்கள் நேராக போய் அந்த கட்டுடை சந்தியை பார்ப்போம். அதோட இந்த கூடிய இந்த வயல் பிரதேசமாக தான் இந்த இடமானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அத்துடன் இந்த பனை மரங்கள் கூடியதாகவும் மிகவும் எழில் கொஞ்சம் மருத நிலம் வயல் சார்ந்த ஒரு பிரதேசமாக இந்த கட்டுடை மண்ணானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதோட பேர் அந்த வயல்வெளிகளில் இப்போ நெல்லெல்லாம் வெட்டிட்டினோம். தற்போது இந்த இடத்திலே பார்த்திங்கன்னா முதல் அந்த யுத்த காலத்திலே கீரிமலை பகுதியிலேருந்து மக்கள் இந்த இடத்துல குடியேறி தற்போது கீரிமலைக்கு இடம்பெயர்ந்து சென்று விட்டார்கள். தற்போது அந்த இடத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி நாங்கள் போய் இப்படி இடது பக்கத்தால் போனோம்னு சொன்னால் அந்த அரசடி விநாயகர் ஆலயத்துக்கு போகுது. அப்போ இந்த அரசடி விநாயகர் ஆலயத்துக்கு போகிற பாதையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் அழகாகவும் ஒரு வயல் பிரதேசங்கள் கூடிய ஒரு இடமாகவும் இந்த கட்டுடை மண் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த கோயிலுக்கு செல்கின்ற பாதையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தற்போது நாங்கள் வந்திருக்கின்ற இடமானது மாணிப்பாய் கட்டுடையிலே அமைந்துள்ள கட்டுடை அரசடி விநாயகர் ஆலயத்துக்கு தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம். இதுதான் ஆலயம் பாருங்க. கட்டுடை அரசடி விநாயகருடைய ஆலயத்தை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க. ஆலயத்தினுடைய முகப்பை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கோயிலுடைய ஆரம்ப பகுதியானது ஆரம்பத்திலே கோயில் அரச மரத்திலே இருந்துதான் இந்த கோயிலானது உருவானது. கோயிலுடைய அந்த அரச மரத்தை அந்த இடத்தை உங்களை காட்டி அப்படி இந்த கோயிலும் எப்படி இருக்கான்னு சொல்லி அதை காணொலியை பார்வையிடும் பாருங்க. எங்க வயலுக்கு வயலுக்கு பாம்புகள் நிற்கும்.
மானிப்பாய் மேற்கு கட்டுடை அரசடி விநாயகர் ஆலயத்தினுடைய அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல தான் இந்த அரசடி விநாயகரானவர் ஆரம்ப பகுதியிலே இந்த இடத்திலிருந்து தான் உருவாகி தற்போது பெருங்கோவிலாக தற்போது அரசடி விநாயகர் ஆலயம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அரசமர நிழலுக்கு கீழே தான் இந்த பிள்ளையாரானது உருவாகி வேண்டுவோர் வேண்டும் பெறும் அள்ளி வழங்கும் கட்டுடை அரசடி வீரகத்தி விநாயகர் ஆலயத்தினுடைய ஆரம்ப பகுதியிலே பிள்ளையார் உருவான இடத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஆலயத்தினுடைய அரச மரலுக்கு கீழே அதாவது பிள்ளையார், வைரவர், கிருஷ்ணர் போன்ற தெய்வங்களை அதாவது கோயிலுடைய பிள்ளையாருக்கு பின்பகுதியிலே கும்பங்கள் எல்லாம் வச்சு வடிவமைச்சிருக்கிறார். மிக அழகாக காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது. குத்து விளக்குகள் மற்றும் அந்த கிருஷ்ணர் பாருங்கள், அந்த நாகத்துக்கு கீழே கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி அந்த வடிவமைச்சிருக்கிற பாருங்க, பாம்பு கீழே இருக்கிற மாதிரி சரியாக பாம்பு மாதிரி தான் அந்த சிற்பமானது வரையப்பட்டு மிக அழகாக காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது. கட்டுடை அரசடி வீரகத்தி விநாயகர் ஆலயத்தினுடைய சுற்றுப்புற சூழலை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வயல் சார்ந்த ஒரு பிரதேசமாக இந்த கட்டுடை அரசடி வீரகத்தி விநாயகர் ஆலயம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த ஆலயத்தினுடைய பகுதி இடங்களை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருப்பீர்கள். கட்டுடை அரசடி வீரகத்தி விநாயகர் ஆலயத்துக்கு செல்கின்ற பாதையிலே எக்காலத்தோனே சுவிசேஷ சபை என்று சொல்லி இயேசுநாதருடைய ஆலயமானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயத்திலே பெருந்திரளான கிறிஸ்தவ மக்கள் இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து ஆலய வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இதில் பார்த்தீங்களா சொன்னால் தண்ணி தொட்டி இப்போ கட்டியிருக்கணும். தண்ணி தொட்டிக்கு பெரிதாக கட்டி இப்போ தண்ணீர் சப்ளை மக்களுக்கான நீர் விநியோகமானது இடம்பெற காத்திருக்கின்றது. இந்த வீதியூடாக நவாலி, வட்டுக்கோட்டை, அராலி போன்ற இடங்களுக்கு குறுகிய நேரத்திலே இந்த வீதியூடாக செல்ல முடியும். அந்த செல்கின்ற பாதைகளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
கட்டுடை சனசமூக நிலையம். இந்த கட்டுடை சனசமூக நிலையத்தில் அதாவது பேப்பர்கள் பத்திரிகைகள் படிப்பதற்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது கட்டுடை சைவ வித்தியாசாலையினுடைய மதிலும் மற்றும் அதனுடைய பள்ளிக்கூடத்தினுடைய முகப்பைத்தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பாடசாலையிலே பெருந்திரான கல்விமான்களும் படித்த பட்டதாரிகள் மற்றும் ஆசிரியர்கள், வைத்தியர்கள் போன்றவர்களை உருவாக்கிய ஒரு பாடசாலையாக இந்த கட்டுடை சைவ வித்தியாசாலையானது தற்போது திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதிலே கல்வி கற்ற மாணவர்கள் தற்போது புலம்பெயர் தேசங்களிலும் இருக்கிறார்கள். நாங்கள் சிறு வயதில் இந்த சர்க்கேஸில் எல்லாம் விளையாடின அனுபவங்கள் உண்டு. இந்த சர்க்கேஸில் சின்ன பிள்ளைகள் இப்போ தற்போது விளையாட எங்களுக்கும் அந்த பழைய கால நினைவுகளை மீட்டி பார்க்கிற மாதிரி இருக்கின்றது. அந்த பாடசாலையினுடைய வெளிப்புற பகுதியை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தற்போது அபிவிருத்தி அடைந்து நாங்கள் படிக்கும் காலத்திலே சிறு பாடசாலையாக காணப்பட்டது தற்போது பெரிய பாடசாலையாக அபிவிருத்தி அடைந்து காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது பக்கத்தில் கோபாலன் முன்பள்ளி என்று சொல்லி சிறுவர்களுக்கான பாடசாலை பள்ளிக்கூடம் இருக்கின்றது. அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு இடங்கள் மற்ற அந்த அங்காள பார்த்தோம்னு சொன்னால் கிராம சேவையாளருக்கான ஒதுக்கப்பட்ட அபிவிருத்தி உத்தியோகஸ்தருக்கான ஒதுக்கப்பட்ட கட்டிடங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடங்களையும் சுற்றி பார்ப்போம் வாங்க. கட்டுடை. எத்தனாண்டு படிக்கிறீர்? 8ஆம் ஆண்டு.
உண்டே பள்ளிவிடம் போயிலே இது என்ன பைரவ கோயிலேன்டா பைரவ கோயிலா தர்ம தீபம் என்று சொல்லி இந்த இடத்திற்கான பெயரானது தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. இதில் பெருந்தரான வீடுகள் குடிமனைகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த இடத்திற்கு பக்கத்தில் இந்த பாடசாலை அது விநாயகர் முன்பள்ளி என்று சொல்லி இந்த சிறுவர்களுக்கான பாடசாலைகளும் இந்த இடத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கட்டுட பிரதேசங்களை ஒரு பேட்டி கண்டு மக்கள்கிட்ட பேட்டி கண்டு இருக்கிறோம். ஊரை சுற்றி உங்களோட வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் தங்களோட இடத்தை காட்ட சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு இடங்களை சுற்றி கொண்டு வாரண்டே கட்டுட பிரதேசத்தை காட்டுறது வந்து நான் அப்போ உங்களோட ஊருக்கு வந்துடும் கட்டுடை என்ன மாதிரி இந்த கட்டுடையில் என்ன மாதிரி இப்போ கட்டுடையில் என்ன பிரசித்தி பெற்ற இதை பார்க்கக்கூடிய மாதிரி என்ன இடங்கள்ண்டா என்ன இடையுண்டு எல்லாம் இந்த கட்டுடைக்கு அது கட்டுடைக்கெல்லாம் நடக்குதோ கட்டுடைக்கு அங்கால நவாலிக்கு அப்போ என்ன மாதிரி கூட சின்ன வரலாறுகள் என்ன மாதிரி பழைய கூட பழைய சின்னதமாக்கள் இருக்கணும் உங்களோட பெஸ்ட் புரண்டா உங்களோட சின்ன இல்லையா சே இப்படி சந்தோஷமாக இருக்கிற எத்தனை வயசு உங்களுக்கு 74 கண் தெரியாது ஒரு கண் தெரியாது காலம் அவ்வளோ நடக்கல அது ஒழும்பியல இருக்கல சும்மா மெல்ல மெல்ல பிடிச்சி பிடிச்சி தான் நடக்குது விழுந்தேன் நான் விழுந்தேன் உங்களோட பழைய வருத்தம் இருக்கான் உங்களோட பழைய காலத்தில் என்னென்ன விளையாட்டுகள் விளையாடுறது சின்ன ஆக்களோட பொம்பளை கிட்டி விளையாடுற அது பழைய காலத்தில் அதான் கூட மாங்கோட்டை அடிச்சு கெந்தி விளையாடுற டாக்கி அதுகள் கெந்தி கூட எல்லாம் விளையாடுறோம் என்ன கூட காசுகளை போட்டு கெந்தி நடக்கிறத என்ன இப்போ எல்லாம் அப்படி இல்லையா அதான் இப்போ கெந்தி கோடு இதுதான் கெந்தி கோடு என்னங்க ஓடு எறிஞ்சு இந்த விளையாடுறது என்ன இதுக்குள்ள அப்படி இருந்த கெந்தி கோடு அப்படி விளையாடினாண்ட காடை போகிறாங்க கீறுறான் அம்மா வேறு இந்த இது சதுரமாக தான் பழைய காலத்தில் கீறி விளையாடிருக்கேன். இதில் எத்தனை பெட்டி வருமுங்க 7-8 இது 4 என்ன 4 இது இதுக்குள்ள முதலாவது பெட்டிக்க போடு இது என்ன இந்த புல்லாடி போடுறீங்க அது என்னது இதுக்குள்ள தான் இந்த வந்து நிற்கிறாது இப்படி சுற்றி ஓடியாந்து நிற்கிறாது கோட்டை இங்கே எறிகிறார் வெளியில் எறிகிறாது போட்டு எறிஞ்சு போட்டு நாங்கள் அந்த கெந்தி அதை எடுத்துக்கொண்டு போய் இதுக்குள்ளார வந்து இதில் நின்றுட்டு போய் நெஞ்சால வரணும் பழம் கவண்டு விழுந்தா விழுந்தா பழம் அப்படி இதான் உங்களை கெந்திக்கோட என்னக்கா கிட்டியெல்லாம் விளையாடுறோம் நீங்கள் அடிச்சு கண்ணும் போகும் கிட்டியெல்லாம் அது கண்ணு கவனமாக இருக்கும்
தடியல்ல. அப்படி பழைய காலத்தில் அப்படி நல்ல விளையாட்டுகள் விளையாடி இருக்கிறீங்களா? இப்போ இங்கே அப்படி ஒரு விளையாட்டுகள் ஒன்றும் இல்லை. இப்போ இல்லை, நாட்டில் எல்லாமே அப்படி தானே தம்பி. இப்போ படிப்புகளும் அதோட அந்த எல்லாரும் அந்த போனுகள் அது எங்களுக்கு உதவணும் தட்டி பழைய காலத்தில் இப்படி போனே இல்லையானே. இப்போ எல்லாம் போனுகள் வந்தால பழைய விளையாட்டெல்லாம் மறந்துட்டேன். இல்லை வேறு சந்தோஷமான விளையாட்டுகள் பழைய காலமே ஐயா. அதை மறக்க இல்லாதன. இந்த இடத்தால் இடிகுண்டு நவாலி போகிற பாதையை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்படி தொடர்ச்சி இடங்களை சுற்றி பார்வையிடுவோம் பாருங்கள். தற்போது நாங்கள் வந்திருக்கின்ற இடமானது இடிகுண்டு பகுதியை தான் நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது கட்டுடையிலே அமைந்துள்ள ஒரு பழமையான ஒரு இடமாக இந்த இடிகுண்டு பகுதியானது கொண்டிருக்கிறது. இருந்தது. பிறகு இடிஞ்சு இப்படியே பெரிய பால் அடைஞ்சு வந்தது. இதே இடி விழுந்து தான் வந்த ஒரு வரலாறு சொல்லினா அப்படியா? அது உண்மையோ? ஓ அப்படித்தான் இடி என்ன இந்த குண்டு எதுவும் விழுந்தோ இல்லை மின்னலோ? மின்னல் இடி அது விழுந்து அப்புறம் தான் இப்படி குண்டு மாதிரி வந்தது. இடிஞ்சு பெருசா வந்துருக்கு. முதல் சின்னனா இருந்தது. சின்னனா தானே சுரங்கமா இருக்குது. 26 மிஷின் கூட்டிட்டு வச்சவன் தண்ணி பத்தேல. அதனால தோட்டக்காரர் தான் அது பயன்படுத்தினோம் இந்த இடிகுண்டை. ஆழம் கண்டுபிடிச்சவையா? கண்டுபிடிக்கல. கண்டுபிடிக்கல ஆழம் எந்த ஆழமாண்டு ஆழம் கண்டுபிடிக்க தண்ணி வத்தேல. தண்ணி வத்தேல. இது என்ன பொன்னாங்காணி என்னங்க? இது என்ன புல் எடுக்கிறீங்களா? இப்போ என்ன விலை போகுது பிடி?
குடி இங்க 70 போகுது 80 போகுது விலை மாதிரியும் போகுது 50 போகுது விலை மாதிரியும் போகுது எல்லாரும் வச்சிருக்கணும் தானே. இது என்ன மேரிக்கு சரி வரா? மேரிக்கு கொஞ்சம் கருத்த பூச்சி அடிக்கும், கோடைக்கு நல்ல பண்ணாங்கன்னு வெட்டு. ஒரு கொடி எப்படி என்ன விலை போகும்? ஒரு கொடி 80 ரூபா படி கொடுப்பினான். அதை கொண்ட சந்தைக்குள்ள போகிற விலை விற்பினான். இது என்ன உரம் போட்டு என்ன மாதிரி போட்டு மருந்து அடிச்சு உரம் போட்டு கணக்கு சிலவுகள் எரிகள் எல்லாம் போட்டு தான் செய்கிறேன். கணக்கு எத்தனை பரப்பில் செய்திருக்கீங்க வேலை? அது பரப்பு கணக்கில் எல்லாம் தெரியும், நாங்கள் சம்பளத்துக்கு தானே வாட்டினாங்க. அது தெரியும். பச்சை பசங்க கிடாக்க. சரியாம்மா என்ன? ஓகே, நன்றியா. ஓகே ஐயா, இதுல ஆக்கள் செத்தவை அந்த இருக்குல்ல முதல் செத்தவை ஆக்கள் எத்தனை செத்துருக்கலாம்? நீங்கள் பிறந்த காலத்துல இருக்குதோ? இல்ல இல்ல. இதுல எத்தனை செத்துருப்பேன்? 2 பேர் தான் என்ன செத்தானு மற்ற முடிவு 2 பேரும் மாடு எல்லாம் விழுந்து அப்படி எல்லாம் செத்துருக்கோம். சரி சரி சரியா. அப்படி ஒரு கனகட்ட உயிர் போயிருக்கேன்னா எந்த இடம்? இதான் இடிகுண்டு பகுதியை பாக்குறீங்க. இடிகுண்டில பல்ல தரப்பட்ட மனிதருடைய உயிர்கள், மாடுகள் உயிர்களை பலியிடப்பட்ட ஒரு பகுதியை தான் நீங்க தற்போது பாக்குறீங்க. இது ஆழம் தெரியாது, இந்த இடத்துக்குள்ள உள்ளுக்குறாங்க நம்ம சொன்னா ஆழம் தெரியாது. அப்படியே அகல புதைச்சு அப்படியே உள்ளுக்கு இழுத்து போடும். அப்படி ஒரு ஆபத்தான ஒரு பகுதியாக இந்த இடிகுண்டு பிரதேசம் காணப்படுகின்றது. இந்த இதுல பாருங்க, ஒரு தடுப்பு சுவர் ஒன்றும் இல்லாம மிக மிகவும் பாதுகாப்பற்ற ஒரு பகுதியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல பாருங்க, ரோட்டாளாக்கள் போற வாராக்கள் பாதையில இப்ப இருட்டுக்கு வந்தா இந்த இடங்கள் எல்லாம் தெரியாது. இதுக்கு ஒரு கட்டிடம் மாதிரி ஒரு மதில் மாதிரி கட்டி விட்டா மக்களுக்கு ஒரு தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். இது மிக ஆபத்தான ஒரு பகுதியான அந்த மதில் ஒன்று கட்டினா இல்லை, ஒரு அரவாசிக்கு மதில் கட்டி வைக்கணும். இந்த அரவாசி கட்டணும், கட்டினாதான் அந்த மக்கள் பாதுகாப்பாக போகக்கூடிய மாதிரி இருக்கும். மாடுகள் எல்லாமே இது பாருங்க, ஆபத்தான ஒரு பகுதிதான் இந்த இடிகுண்டு பகுதி. இந்த பகுதியானது கட்டுடை பிரதேசத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பழமை வாய்ந்த ஒரு இடமாக இந்த இடிகுண்டு பகுதி காணப்பட்டு கொண்டிருக்குது. அப்படி அந்த இடிகுண்டு பகுதியை தான் நீங்க தற்போது பார்த்திருப்பீங்க. அடுத்த பகுதியாக அப்படி அந்த அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குளம் ஒன்று இருக்குது இடிகுண்டு பக்கத்துல. அதுல ஒரு குளம் ஒன்று இருக்கு. அந்த குளத்தையும் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த குளத்தையும் போய் பார்ப்போம். நாங்கள் இடிகுண்டையை பார்த்துட்டு அப்படியே சைக்கிளில் போய் கொண்டு இருக்கிறோம். அதில் ஒரு குளம் ஒன்று இருக்குது, அந்த குளத்தையும் போய் பார்ப்போம். இன்றைய தினம் கட்டுடையிலே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற இடங்களை தற்போது நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் தற்போது நாங்கள் நிற்கின்ற இடமானது கட்டுடையிலே அமைந்துள்ள அரசடி குளத்தை தான் நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த குளமானது மிகவும் ஆழமாக பெக்கோ வாகனத்தால் ஆழமாக தோண்டப்பட்டு இதிலெல்லாம் தோண்டப்பட்டு மிக ஆழமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுல சிறுவர்கள் குளிப்பது மிகவும் உகந்ததல்ல காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீந்துவதற்கு ஒரு சிறந்த இடமாக இல்லை. என்னென்றால் இதெல்லாம் சுத்தி வர பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தாமரை கொடிதான் கூட இருக்குது. இந்த இடத்துல தாமரை கொடிகளும் இந்த இடத்துல 2 பேர் ஏதோ செத்தது, 2 பாடசாலை மாணவர்கள் இதுல இறந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு குளத்தை தான் நீங்க தற்போது பாக்குறீங்க. இதுல அந்த ஆழம், இந்த ஆழம் என்றதால இதுல தண்ணி எல்லாம் வத்துற இல்லைன்றதால பாருங்க கூட மீன்கள் எல்லாம் இந்த கரையோர பகுதியிலேயே பாருங்க இவ்வளவு மீன்கள் எல்லாம் நிக்குதுன்னு சொல்லி பார்க்க போறீங்க. இதுல 2 பூ, இதுலயும் பூத்து கிடாது பாருங்க. அதோட அங்கால அதுலயும் தாமரை பூவல் கணக்க பூத்து கிடாது பாருங்க. தாமரை பூ
பாருங்க கட்டுட குளத்தை பார்த்துட்டு நாங்கள் இப்போ மற்ற இடங்கள் இருக்குது. அப்போ அந்த இடங்களை சுற்றி பார்க்க போகிறோம். அப்படி இந்த குளத்துக்குள்ளால போயிட்டு குளத்தை பார்த்துட்டு வயல்வெளிக்குள்ளால போகிறோம். பாருங்க சைக்கிளில் எல்லாம் குளமெல்லாம் நல்ல தண்ணி நிற்கிது. நல்ல மழை பெஞ்சதானே யாழ்ப்பாணத்தில் இல்லைங்க பூரா நல்ல மழை பெஞ்சதானே இப்போ தண்ணி கூட வந்திருக்குது. அதோட இந்த இடங்கள் எல்லாம் தோட்ட பகுதியில் இப்போ அருவியெல்லாம் வெட்டிடுங்க. நெல் எல்லாம் வெட்டினபடியாக ஒரு சைக்கிளில் போகக்கூடிய மாதிரி கிடக்கு. பெரம்பால போய்கொண்டிருக்கிறோம். அப்படியே இன்றைக்கு கட்டுடை பகுதியை காட்ட போகிறேன். அப்படியே மற்ற இடங்களை நாளைக்கு ஒவ்வொரு இடங்களை காட்ட போகிறேன். நீங்கள் மக்களும் கூட நீங்கள் விரும்புகிற இடங்களை சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த இடங்களை சுற்றி காட்டுவோம். குளத்தை நாங்கள் பார்த்துட்டு தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது நவாலிக்கு போகின்ற பாதையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி நேராக போனோம்னு சொன்னால் நவாலிக்கு போகுது, அரசடிக்கு போகுது. அப்படி நாங்கள் இடது பக்கத்தால் போனோம்னு சொன்னால் அதாவது கமநல சேவை திணைக்களம் காணப்படுதா, ஏபிசின்னு சொல்லினோம். இதில் தான் அந்த கட்டுடை, நவாலி, பிரான்பற்று போன்ற பகுதிகளில் இருக்கின்றவர்களுக்கான ஒதுக்கப்பட்ட கமநல சேவை அதாவது ஏபிசியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஏபிசியானது விவசாயிகளுக்கு பல்வேறுபட்ட வகையில் உதவி புரிந்து வந்து கொண்டிருக்கின்றது. நெல்லுகள் மற்றும் உரங்கள் வழங்குகிற ஒரு கமநல சேவை திணைக்களமாக இந்த விவசாய திணைக்களம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த பகுதியூடாக செல்கின்ற இடங்களை தற்போது உங்களுக்கு காட்ட போகிறேன். அது போய்க்கு பாருங்க ஒரு வீடெல்லாம் கட்டிருக்கு. அதோட மாடுகள் பாருங்க மேய்ஞ்சு கொண்டிருக்குது. மிகவும் அழகான கலர், நல்ல கருப்பு வெள்ளை நிற மாடுகள். அத்துடன் இங்கால பார்த்திங்கன்னா ஒரு வீடு இப்போ புதுசாக கட்டியிருக்கணும். கட்டி இப்போ வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பாருங்கள், இது இந்த நவாலி, இந்த பகுதியை தோராந்தோட்டம் பகுதி என்று கூறுவார்கள். அந்த பகுதியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் பாருங்கள் வீடெல்லாம் அப்படி மிக அழகாக வடிவமைத்து கட்டப்பட்டிருக்கின்றது. அப்படியே தொடர்ச்சியாக அந்த சுற்றி இடங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த இடங்களை பார்ப்போம். தற்போது நாங்கள் முதல் பார்த்த இடங்களுக்கும் தற்போது பார்க்கும் இடங்கள் நல்ல அபிவிருத்தி அடைந்து நல்ல வளர்ச்சி பாதையிலே இந்த ஊர் மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு அபிவிருத்தி பணிகளிலே இந்த இடங்களும் சென்று கொண்டிருக்கிற காணொளிகளை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருப்பீர்கள். வாருங்கள் அப்படி தொடர்ச்சியாக இடங்களை சுற்றி பார்வையிடுவோம்.
நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற ஆலயமானது ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆலயமானது அரச மர நிழலிற்கு கீழே இந்த ஆலயமானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த கோயிலுக்கு இடதுபுறத்திலே திருவள்ளுவர் முன்பள்ளி பாடசாலையானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த முன்பள்ளி பாடசாலையானது பல கல்விமான்களை உருவாக்கிய ஒரு முன்பள்ளியாக இந்த பாடசாலையானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த முன்பள்ளி பாடசாலைக்கு வலதுபுறத்திலே சனசமூக நிலையமும் இந்த இயங்கிக் கொண்டிருக்கின்றது.